Praise God. Blessed be your name, Jesus. என் சொல் பதிவு இதெல்லாம் என் கர்த்தருக்கே சொந்தமாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்போ நாம் ஒரு பெரிய பிரச்சனை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம். முதல்ல மிக மெதுவான குரலில் உங்களுக்கு அடுத்தவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு வல்லமை இருக்கிறது. இப்போது சத்தமாக மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் உறக்கமாக என் வல்லமை என் கர்த்தர். ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா, வார்த்தையான தகப்பனே, எழுதப்பட்ட வார்த்தையான தாங்கள் இந்த கடைநிலை புதியக்காரன் பேசும்போது பேசும் வார்த்தையாக உருவெடுத்து கேட்கும் ஒவ்வொரு இதைகளிலும் உயிருள்ள வார்த்தையாக இறங்கும் அப்பா. இதை என் கர்த்தர் மூலமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். மனச்சோர்வு, மன உளைச்சல், டிப்ரெஷன், டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பலவித பெயர்கள் உண்டு இதற்கு. நாம் அன்றாடம் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஒரு அன்றாட நோய் போன்ற ஒரு பிரச்சனை இது. வேலை பளு, புதிய தேவைகள் என்றால் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிற அன்றாடம் வாழ்க்கை நிலை உயர்கிறது. நம்மை சுற்றிலும் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதனால் நமது வாழ்க்கை தேவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டிலிருந்து கெடுபிடி, வேலை செய்யும் இடத்தில் கெடுபிடி என்று பல புதிய நோய்கள் வந்திருக்கிறது. இது போல பல காரணங்களால் நமக்கு இந்த மனச்சோர்வும் மன உளைச்சலும் வருகிறது. மிகுந்த சோகம், ஒருவித இனம் புரியாத பயம், எதிலும் நம்பிக்கை இல்லை, எதிலும் விசுவாசம் இல்லை, ஒரு விரக்தியான உணர்வு தான் இந்த மனச்சோர்வு. இதற்கு தீர்வு தான் என்ன? இதற்கு என்ன பதில்? வாட் இஸ் தி சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம்? கிறிஸ்துவர்களாக நமக்கு இந்த மனச்சோர்வோ மன உளைச்சலோ டிப்ரெஷனோ கிட்டவே அண்டக்கூடாது. ஏனென்றால் இதற்கான தீர்வு நம்மிடம் ஒருவர் மட்டும்தான் இருக்குது. இதோ நான் பயம் வேண்டாம். யோவான் 6:20 சொன்னவர் கர்த்தர். ஆமென். கர்த்தர் இருக்கும் வரை, கர்த்தர் மேல் நாம் கொண்டிருக்கும் விசுவாசம் உள்ளவரை, அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருக்கும் வரை நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ மனச்சோர்வு இருக்கவே இருக்காது. ஆனால் இதுக்கு காரணம் விசுவாசம். சும்மா பேச்சுக்கான விசுவாசம் இருக்கக்கூடாது. யாரை கேட்டா சொல்லுவாங்க, நான் கர்த்தரை நம்புறேன், ஐ பிலீவ் இன் லார்ட், ஐ பிலீவ் இன் ஜீசஸ், ஐ ஹேவ் ஃபெய்த் இன் ஜீசஸ். எனக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறது. உதட்டளவு வாயளவு இருந்தால் போதாது. பிரச்சனைக்கு பேரே மனச்சோர்வு, மன உளைச்சல். மனதிலிருந்து வர வேண்டும் அந்த விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று 2 உதாரணங்கள் சொல்லிவிட்டு நேரமின்மை காரணமாக நான் முடித்துக் கொள்ள இருக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கக்கூடாது? என்னுடன் யோவான் 11:21 கலந்து செல்லுங்கள். யோவான் 11:21. இங்கு நாம் காண்கிறோம், மார்த்தா தனது சகோதரன் லாசரு மரித்திருந்த போது கர்த்தர் பெத்தனியா வருகிறார். வரும் அவரை கண்டு மார்த்தா ஓடோடி வந்து சொல்கிறார், ஆண்டவரே, நீங்கள் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதை கேட்கும் பொழுது என்னமான ஒரு விசுவாசம் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அடுத்த வருடம் 22 அதே மாதிரி கூறுகிறார், ஆனால் எனக்கு தெரியும், இப்போது கூட நீங்கள் கேட்டால் தேவன் உங்களுக்கு இங்கு கேட்டதை தருவார். இங்கு இதே விசுவாசம் இன்னும் ஆழமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த விசுவாசம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உண்மையானது என்று அதே அத்தியாயம் யோவான் 11:39 காண்கிறோம். யோவான் 11:39. இங்கு கர்த்தர் கூறுகிறார், அந்த கல்லை அகற்றுங்கள். எந்த கல்லை? கல்லறை மூடி இருந்த அந்த கல்லை அகற்றுங்கள் சொன்னவுடன் மார்த்தா கூறுகிறாள்,
நாட்கள் என் சகோதரன் மரித்து அங்கு சடலமாக கிடைக்கிறார். 4 நாட்கள் நாட்டம் அடிக்கும். அதாவது அவள் என்ன சொல்கிறாள், ஏன் கர்த்தர் அதுக்கு அதெல்லாம் கட்டணும், அதை என்ன பண்ண போது நீ என்ன செய்ய போறீங்க, அதை செத்து 4 நாளாவது நாட்டம் அடித்து கொண்டு இருக்கோம். இது நம்ம என்ன படப்படுத்துகிறது, ஒரு விசுவாசம் இல்லாத தன்மை. அது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க அடுத்த வசனத்துல, இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். அவர் கருதி கொள்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்படி என்றால் மாதாவுக்கு இருந்த விசுவாசம் முதற்தளவான விசுவாசம் தான். அந்த மாதிரி விசுவாசம் வைத்துக் கொண்டிருந்தால் மன உளைச்சலோ மன சோர்வோ எதுவுமே நம்ம வீட்டு அகலாது. நமக்கு மேலும் மேலும் சோர்வோ தொல்லைகளோ தான் வந்து கொண்டிருக்கும். விசுவாசம் என்றால் உண்மையான ஆழமான விசுவாசம் வேண்டும். வல்லமையானவர் என்னில் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் அவர் நாமம். லூக்கா 1:49. வல்லமையானவர் என்னில் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் என்பது அவரது நாமம். லூக்கா 1:49. சொன்னது யார்? ஒரு சிறிய இளம் வயது பெண், ஒரு 15 அல்லது 20 வயசுக்குள்ள இருக்க ஒரு பெண் தான் அவள். அவள் இருந்த இடம் ஒரு சிறிய குக்கிராமம். அவள் படிப்பது இல்லாத ஏதோ ஒரு செமினாரியில் மடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவள். என்ன நிலையில் அவள் இந்த வசனத்தை சொல்கிறாள், வல்லமையானவர் என்னில் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பெரிய காரியத்தை பற்றி அவள் பேசுகிறார் தெரியுமா? அந்த பெரிய காரியம் என்ன? இல்லை, திருமணம் முன்பாக அவள் கருத்திருக்கிறார் என்று உண்மையை அவள் அறிந்து கொண்டவுடன் சொன்ன வசனம் இது. திருமணமாக அவருக்கு இளம் வயது பெண், அவள் கருத்திருக்கிறார். இது தெரிந்தவுடன் அவள் சொல்கிறார், பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். 2000 வருடத்துக்கு முன்பாக திருமணமாவதற்கு முன் ஒரு பெண் கருத்திருந்தார் என்றால் அவளை கல்லால் எடுத்துக் கொள்வார்கள். அதனால அவளுக்கு எந்த மாதிரி ஒரு மன உளைச்சலோ மனசோர்வோ வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. How deep her depression should have been. Pregnant. கல்யாணம் ஒரே இதுக்கு வரி என்னன்னா கல்லால் எடுத்து கொல்லப்படுவாள். அதுவும் சாதாரண சாவல்ல, ஒரு அவமான சாவு. அவளுக்கு மட்டுமல்ல, அவளையும் அவளை சார்ந்த ஒரு அனைவருக்கும் ஒரு அவமான சாவாக இருந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவள் கூறுகிறார், வல்லமையானவர் என்னில் பெரிய காரியம் செய்திருக்கிறார். இது யார் விசுவாசம்? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் வல்லமையானவர் நம்மை பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். இது உண்மை, இது நடந்து கொண்டிருக்கிற உண்மை. நான் மற்றவர்களை பற்றி பேச விரும்பவில்லை. மிகவும் குறைவான டைம் நேரம் இருப்பதனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிட்டு முடித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி 2008ஆம் வருஷம் எனக்கு கண் பார்வை போனது. 6 மணி நேரத்துக்கும் கண் பார்வை போனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கன்னிசித்தம் என் மனைவி ஒரு புறம், 3 வயசு 1.5 வயசு உள்ள 2 சிறு குழந்தைகள் ஒரு மற்ற சைடு. அவங்க 2 குழந்தைகளுக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு வேலை உடனே போய்விட்டது. பெரிய சம்பளம் உடனே நின்று விட்டது. ஹாஸ்பிட்டல இருக்கிற இந்தியாவுக்கு போக வேண்டும். விசா கேன்சல் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு போனவுடன் அங்கே இந்தியாவில் சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல அட்மிட் செஞ்சுட்டாங்க. 3 மாதம் என்னுடைய 30 வருஷ சேவிங்ஸை 3 மாதத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து விட்டேன். பின் விசிட் விசா வாய்ப்பு ஆக்கி பண்ணியிருந்தேன். வந்து நான் திருப்பிங்க இங்கே வந்தவுடன் நான் என்னுடைய வேலை நேரத்தில் வாழ்ந்த காலங்களில் அந்த ஹை ஸ்டேட்டஸ் வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கையில் பல கிரெடிட் கார்டுகள் என்னிடம் இருந்தன. ஏன்னா என்னோட மாத சம்பளமே 30,000 மினிமம் பேசிக் சேலரி பிளஸ் பல கிரெடிட் கார்டு, பிளாட்டினம், அலுமினியம், டைட்டானிக், சில்வர், ஸ்டீல் எல்லா கிரெடிட் கார்டும் இருந்தது என்கிட்ட. பேங்க்ல பெரிய பர்சனல் லோன் இருந்தது. சம்பளம் இல்லை, எல்லாம் கேஸ் போட்டுட்டாங்க. விசா ரெஜிஸ்டர் விசா அடிக்கிறதுக்கு இமிகிரேஷன் போட்ட உடனே அங்க சொன்னாங்க, உங்க மேல 4 கேஸ் இருக்குது. அந்த கேஸ் உங்க பேங்க் கிட்ட போய் அதை தீர்த்து விட்டு பின் வாருங்கள், விசா அடிப்போம். விசிட் விசா முடிந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஃபைன் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், என் கர்த்தரின் மேல் எனக்கு முழுமையான விசுவாசம். அன்றாடம் என்னுள் நான் கர்த்தரின் வார்த்தைகளை இறக்கிக் கொண்டிருந்தேன். எப்படி எல்லாம் போய் கார்ல பெட்ரோல் போடுவாங்களோ அந்த மாதிரி அனுதினமும் என்னுள் கர்த்தரின் வார்த்தைகளை, தேவனின் வார்த்தைகளை முழுமையாக இறக்கிக் கொண்டிருந்தேன். விசுவாசத்தோடு இறக்கிக் கொண்டிருந்தேன். ஒன்றன் பின் ஒன்றாக
ஒவ்வொன்றாக எனக்கு அறியாமல் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இன்னொரு இடத்துல எப்படி தீர்ந்து போச்சு, ஒரு பேங்க் ஒரு சிஇஓ எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு. மிஸ்டர் க்ரூஸ், ஐ எக்ஸ்பிரஸ் மை டீப் அப்பாலஜி, அதாவது என்னுடைய மன்னிப்பை பெற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சிஇஓ எனக்கு ஒரு மன்னிப்பு சொல்றாரு. எதுக்கு எனக்கு புரியல. நான் காசு தரணும், என் மேல கேஸ் இருக்குது. அவர் எனக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார். இன்னொரு பேங்க்ல எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க, அரபிக் லெட்டர். எனக்கு அரபி தெரியாது, ஒரு அரபி தெரிஞ்ச நண்பர்கள் கொடுத்து படிக்க சொன்னேன். அதுல இருக்குது இந்த மிஸ்டர் க்ரூஸ், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க எழுதுறாங்க. இந்த கடிதம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதப்பட்ட கடிதம். மிஸ்டர் க்ரூஸிடம் வந்து முழுமையான பணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், கேஸை உடனே எடுத்துக்கொள்ளுங்க. நானும் ஒரு தினம் கொடுக்கல, அல்லையா, ஒரு தினம் கொடுக்கவில்லை. இதற்கான அத்தாட்சி சாட்சியம் என்னிடம் இருக்கிறது. இது எழுதப்பட்ட சாட்சியம் என்னிடம் இருக்கிறது. யாருக்கு வேணாலும் என்னதான் காப்பிடும். அந்த மன்னிப்பு லெட்டர் இருக்குது, இந்த அரபிக் லெட்டரோட காப்பி கிட்ட இருக்குது. போலீஸ் கொடுத்து விட்டு இமிகிரேஷன் போனோம். நானும் என் மனைவி இமிகிரேஷன் போனோம். இமிகிரேஷன் சொன்னாங்க 6850 கிராம் ஃபைன் கட்டணும். 6800 கிராம் உனக்கு இமிகிரேஷன் ஓவர்ஸ்டே ஃபைன். நான் சொன்னேன், என்கிட்ட 1 கிராம் கூட இல்லை. ஆனால் என்னிடம் தேவ வார்த்தைகள் இருக்கிறது. கேட்டவர் ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவர் ஜட்ஜ். அவர் நான் சொன்னேன், ஐ டோன்ட் ஹவ் மணி, ஐ ஹவ் ஒன்லி தி வேர்ட் ஆஃப் காட் இன் மீ. அவர் சொன்னா என்ன சொன்ன தெரியுமா, என்ன ஜெயில போட்டுருக்கணும். ஆக்சுவலா என்ன சொன்ன தெரியுமா, நம்ப மாட்டீங்க. ஓகே, பே 30 கிராம்ஸ். ஒன்றே ஒன்றுதான், ஒரே மருந்து. மனச்சோருக்கும் மன உளைச்சலுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் டென்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து. கர்த்தர் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வேண்டும், ஆழமான விசுவாசம் வேண்டும். எனது சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என் சமாதானம், சமாதானத்தின் ராஜா அவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய சமாதானம் இருக்கும் இடத்தில் மனச்சோருக்கு இடம் உண்டா? உண்டா? அல்லேலூயா. கர்த்தருக்கு நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமைப்படுத்த கரவலை எழுப்பி அவருக்கு அழலே சொல்லி எனக்கு விடை கொடுங்கள். ஆமென்.